ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பானிபூரி. எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம முதல் பூரியோட டஃப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் இருக்கும். அது ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இதில் மைதா மாவு சேர்ப்பாங்க. மைதா மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு விருப்பம் இருந்தால் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சிக்கலாம். கெட்டியான மாவாக பிசையணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 சேர்த்துருக்கேன். அது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மேஷ் இருந்தால் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச சுண்டக்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள். வெல்லத்தை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சாட் மசாலா எதுவுமே கடையில் வாங்குகிற பொருள் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா டேஸ்டியான பானிபூரி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கையளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுக்கிற புதினா அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஒரு தடி இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, அதே மாதிரி வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரே 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, இல்லை மண்டவெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பானி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா அமுக்கி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டம்ளரோ இல்லை ஷேப்பர் இருந்துச்சுன்னா ஷேப்பர் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பூரி எல்லாத்தையும் நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு நல்லா பூரி வந்து கிறிஸ்பாக இருக்கும். அதனால் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக உடைக்க வரணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு பூரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்க பானியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ அது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பூந்தி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது பூரி எடுத்து நம்ம லைட்டாக ஹோல் போட்டு நம்ம ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக துருவின கேரட், நறுக்கின வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. கொஞ்சமாக கார்னிஷ்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பூரி எடுத்து இந்த மாதிரி பானியில் டிப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சுட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.